ஓம் விக்னேஸ்வரா போற்றி, ஓம் நவக்கிரகங்களை போற்றி. கன்னிராசி நேயர்களுக்கு வணக்கம். கன்னிராசி காலபுருஷ சக்கரத்தின் 6ஆம் இடம், புதன் பவனின் மூலத்திரிகோண ஆட்சி வீடு. உத்திரம் 2, 3, 4 பாதங்கள், அஸ்தம் 4 பாதங்கள், சித்திரை 1, 2 அடங்கிய ராசி மண்டலம். இந்த வீடியோ பதிவில் கன்னிராசிக்கு அதிர்ஷ்டம் கை கொடுக்கணும், கையில் பணப்பழக்கம் அதிகமாக இருக்கணும், தொட்டக்காரியம் தொடங்கணும், மகாலட்சுமியோட அனுக்கிரகம் இருக்கணும், இதை பற்றி பார்க்க போகிறோம். இதுக்கு நேயர்களே, நீங்கள் கன்னிராசியில் பிறந்திருக்கிறீங்க, ஒரு லக்கணத்தில் பிறந்திருப்பீங்க. ஜனன ஜாதகத்தில் கிரக அமைப்பு ஒரு மாதிரியாக இருக்கும். எது எப்படி இருந்தாலுமே சரி, மனித வாழ்க்கைக்கு சில இயற்கை சில அமைப்பை கொடுத்துருக்குது. அதில் முக்கியமானது தாவரங்கள், செடி கொடி மரங்கள். இந்த செடி கொடி மரங்கள் மனிதனுக்கு ஒரு பாசிட்டிவ் வைப்ரேஷனை கொடுக்குது. காற்று வர்றதுக்கு செடி காரணமாக இருக்குது. செடி கொடி, இந்த பூமியே பச்சைமயமாக தான் இருக்குது, பசுமையாக தான் இருக்குது. ஸோ பூமி பசுமையாக இருக்கிறதுக்கு மரம் செடி கொடி தான் காரணமாக இருக்குது. குடி அசைந்ததும் காற்று வந்ததா, காற்று வந்ததால் குடி அசைந்ததா, எதனால் எது வந்தது நமக்கு தெரியாது. ஆனால் மனிதன் சுவாசிக்கிறதுக்கு காற்றை இந்த தாவரங்கள் கொடுக்குது, ஆக்சிஜனை கொடுக்குது. கார்பன் டை ஆக்சைடை எடுத்துக்கிட்டு ஆக்சிஜனை கொடுக்குது. ஸோ ஆக்சிஜன் நமக்கு ரொம்ப தேவை. ஆக்சிஜன் இல்லைன்னா நம்மளால் உயிர் வாழ முடியாது. பிராணவாயு, அது இங்கிலீஷில் ஒரு பேர் இருந்தாலுமே பிராணவாயு. இந்த பிராணனை நம்ம கொண்டு போகணும். பிறந்திலிருந்து கடைசி வரைக்கும் மூச்சை வாங்கவும் மூச்சை வெளியே விடவும் பிராணம் தேவைப்படுது. ஸோ இந்த பிராணவாயுக்கு செடி கொடி மரங்கள் முக்கிய காரணமாக இருக்குது. அதே செடி கொடி மரங்களுமே கன்னிராசிக்கு யோகத்தை வர்றதுக்கு முக்கிய காரணமாக பார்க்கப்படுகிறது. இந்த செடியை நீங்கள் வீட்டில் வளர்த்திங்கன்னா உங்களுக்கு பணக்கார யோகம் இருக்கும், கோடீஸ்வரன் ஆகலாம், அதிர்ஷ்டம் கை கொடுக்கும், அஷ்டலட்சுமி நவநிதியும் உங்கள் வீட்டில் குடியிருப்பாங்க, நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது. சரி சார், அதுக்கு கிரக நிலைகள் எப்படி சார் அப்படின்னு பார்த்தோம்னா, பொதுவாக கன்னிராசியில் பிறந்தவங்களுக்கு குரு, சுக்கிரன், சந்திரன் இந்த 3 கிரகங்களும் நல்ல நிலைமையில் இருக்கணும். கன்னிராசியில் ராசிக்கு 2ஆம் இடம், 4ஆம் இடம், குரு சுக்கிர சந்திர தொடர்பு இருக்கணும். சந்திரன் ராசியில் தான் இருப்பார், மாற மாட்டார். அதே நேரத்தில் குரு ராசிக்கு 2ஆம் இடம் அல்லது 4ஆம் இடம், சுக்கிரன் 2ஆம் இடம் அல்லது 4ஆம் இடம், இல்லைனா 2, 4ஆம் இடம் சம்மந்தப்படணும். இப்படி அமைப்பில் இருந்தவங்களுக்கு செடி வளர்க்குறதுக்கு யோகம் இருக்கும். செடி மரம் கொடி வளர்க்குறதுக்கு யோகம் இருக்கும். இவங்க வீட்டில் தோட்டம் போட்டிருப்பாங்க, இல்லைனா செடி கொடி வளர்ப்பாங்க, இல்லைனா விவசாயம் பண்ணுவாங்க. தோட்டம் இருக்கும், பண்ணை தோட்டம் இருக்கும், நிறைய மற்றவங்க சொல்கிற மாதிரி பழத்தோட்டம், தோப்பு, துறவுலாம் இருக்கும். இவங்களுக்கு என்ன, அந்த விவசாய யோகம் இருக்கும். அதே மாதிரி தோட்டமும் நல்லபடியாக கை கொடுக்கும். அதுக்கு குரு சுக்கிரன் சந்திரன். சந்திரன் குரு பார்வைக்கு வரணும். சரியா? சந்திரன் குரு பார்வைக்கு வரணும். இல்லைனா சந்திரன் சுக்கிரனு கூட சேர்ந்து இருக்கணும். இல்லைனா சுக்கிரனும் ராசிக்கு 2, 4ஆம் இடத்துல இருக்கணும். உங்கள் ராசிக்கு துலாம் அல்லது தனுசில் இருக்கலாம். இல்லைனா அவர் மேசத்திலிருந்து துலாமை பார்க்கலாம், மிதுனத்தில் இருந்தும் ராசிக்கு 4ஆம் இடம் தனுசுவை பார்க்கலாம். எப்படி இருந்தாலுமே ராசிக்கு 2, 4ஆம் இடங்கள் குரு சுக்கிர தொடர்பில் இருக்கணும். அப்படி இருக்கிறவங்களுக்கு செடி மரம் கொடி வளர்க்குறதுக்கு நல்ல யோகம் இருக்கும். அதாவது என்ன, தாவர யோகம் இருக்கும். சரி நேயர்களே, மற்றவங்களுக்கு இருக்காதா சார்னா இருக்கும், மற்றவங்களுக்கும் இருக்கும். செவ்வாயோட சம்பந்தமும் சந்திரனுடைய அணுக்கரமும் அதுக்கு தேவைப்படுகிறது. சரியா நேயர்களே? ரைட்டு. இந்த அமைப்பில் படி ஒருத்தங்களுக்கு அந்த யோகம் இருக்குது. சரி சார், என்ன செடியை வீட்டில் வளர்க்கலாம் அப்படின்னு பார்த்தோம்னா, இந்த வீடியோ நான் சுருக்கமாக தான் பேச போகிறேன். வீடியோவில் வேத ஜோதியத்தின்படி கிரக அமைப்பின்படி தான் நான் பலன்களை சொல்ல போகிறேன். சரியா நேயர்களே? அதனால் பொறுமையாக கேளுங்க. இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு பயன்படும். ஏன்னா இது ப்ராக்டிக்கலாக நிறைய நம்ம பார்த்து தான் சொல்கிறேன். நான் நிறைய வீட்டில் இதை வளர்த்து நல்லபடியாக இருக்கிறாங்க. நிறைய பேருக்கு நான் அட்வைஸ் பண்ணியிருக்கிறேன். என்னோடய அனுபவத்தில் அவங்க நல்லா தான் இருக்கிறாங்க. இது பரிகார வழிபாட்டுக்கும் இது வரும். சரியா? அதனால் பொறுமையாக கேளுங்க. நம்ம சேனலை லைக் பண்ணுங்கள். வீடியோ பார்க்குற அனைவரும் லைக் பண்ணுங்கள், லைக் பட்டன் ஆன் பண்ணுங்கள். தொடர்ந்து வீடியோ போடுறோம், முக்கியமான தகவல்களை சொல்கிறோம். எந்த தகவல் சொன்னாலுமே வேத ஜோதியத்தின் அடிப்படையில் தான் சொல்வேன் நான். சரியா நேயர்களே? ஆன்மீக தகவலாக இருந்தாலும் சரி, மற்ற தகவலாக இருந்தாலும் சரி, உங்களுக்கு வேத ஜோதிடம் கிரகங்களை வைத்து தான் நான் பலன்கள் சொல்லுவேன் நேயர்களே. அதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது. ஏன்னா கிரகங்கள் தான் ரொம்ப முக்கியம். கிரகங்கள் தான் மனிதனை ஆளுகின்றன, ஆட்டுவிக்கின்றன, அனைத்தும் செய்கின்றன. குரு சுக்கிரன் சந்திரன் இந்த 3 கிரகங்கள் தான் உங்களுக்கு பிளானட்ஸ், தாவரத்துக்கு முக்கியமான கிரகங்களாக பார்க்கப்படுகிறது. இந்த கிரகங்கள் படி பார்த்தோம்னா, உங்கள் வீட்டில் நீங்கள் செடி என்னென்ன செடி சார் வைக்கலாம் அப்படின்னு பார்த்தோம்னா, பொதுவாக துளசி செடி வைக்கலாம். துளசி, கற்பூரவள்ளி செடி வச்சிங்கன்னா வீட்டில் ஐஸ்வர்யம் அதிகமாகும், பணப்பழக்கம் அதிகமாக இருக்கும், அஷ்டலட்சுமி நவநிதியுடைய
வரவு அதிகமாக இருக்கும், மகாலட்சுமி கடாட்சியம் இருக்கும். இந்த செடிகளை வந்து வீட்டில் வாசல் திசை இருக்குது, அந்த திசைப்படி நீங்கள் பார்த்து வைக்கணும். கன்னி ராசிக்குன்னு ஒரு திசை இருக்குது, அந்த திசைவில் வச்சிங்கன்னா கூடுதல் சிறப்பாக பார்க்கப்படுகிறது. கன்னி ராசிக்கு எந்த திசை சார்? வடக்கு திசை. அதாவது உங்களுக்கு வந்து வடக்கு திசை வந்து மிக யோகத்தை கொடுக்கும். வீட்டில் வந்து வடக்கு பக்கம் செடி கொடி மரம் வச்சிங்கன்னா உங்களுக்கு கூடுதல் சிறப்பை பார்க்கப்படுகிறது. சரி நேயர்களே, இப்போ வந்து செடி கொடி வளர்க்குறதுக்கு நமக்கு இடம் இருக்கணும். சில பேர் வாடகை வீட்டில் இருப்பாங்க, சில பேர் சொந்த வீட்டில் இருப்பாங்க. சொந்த வீட்டில் இருக்கிறவங்களுக்கு பிரச்சனை இல்லை, வாடகை வீட்டில் இருக்கிறவங்களுக்கு வீட்டுக்காரன் பிரச்சனை இருக்கும். சில பேர் செடி கொடியில் வீட்டு வளர்ப்பாங்க, இல்லைனா தோப்பில் வளர்ப்பாங்க, இல்லைனா புறவாசலை வளர்ப்பாங்க. சரி, நீங்கள் எங்கே வளர்த்தாலும் சரி, வசதி வாய்ப்பு இருக்கிறவங்க, இடம் அதிகமாக இருக்கிறவங்க மரம் வளருங்க, இல்லை இடம் கம்மியாக இருக்கிறவங்க செடியை வளங்க. சரியா? நம்ம வசதிக்கு ஏற்ற மாதிரி தான், நமக்கு வந்து புழக்கம் எந்த அளவுக்கு இருக்கோ அந்த அளவுக்கு ஏற்ற மாதிரி செடியோ கொடியோ மரமோ வளர்க்கலாம். எல்லாத்துலேயுமே அதிர்ஷ்டம் இருக்குது. கன்னிராசிக்கு வடக்கு பக்கம் வந்து யோகமாக பார்க்கப்படுகிறது. வடக்கு திசை கற்பூரவள்ளி துளசி செடியை வைங்க. வீட்டுக்கு நேர் வாசலில் வைக்காதீங்க, வீட்டுக்கு எதுக்க தலைவாசலுக்கு நேராக வைக்காதீங்க. தலைவாசலுக்கு ரெண்டு பக்கமும் இரு பக்கமும் வைக்கலாம். தலைவாசலுக்கு இடது பக்கம் அல்லது வலது பக்கத்தில் வைக்கலாம். அதுபோக வந்து துளசி செடி பின்புறமும் வைக்கலாம், துளசி மாடத்துலேயும் வைக்கலாம். சரியா நேர்களே? துளசி செடி மிக உன்னதமாக பார்க்கப்படுகிறது. அதுபோக வந்து உங்களுக்கு மணி பிளானட்டும் வைக்கலாம். மணி பிளானட் நிறையா இருக்குது, அதை நீங்கள் கடையில் சொல்லுவாங்க, அதுவும் வைக்கலாம். ஆனால் அது வந்து ஒரு கமர்ஷியலாக தான் இருக்கும். ஆச்சார முறைப்படி அனுசாச முறைப்படி கற்பூரவள்ளி துளசி ரொம்ப முக்கியமாக பார்க்கப்படுகிறது. திசை வந்து வடக்கு திசை பார்க்கப்படுகிறது. மருதாணி செடி ரொம்ப நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது. மருதாணி செடியை நீங்கள் வீட்டுக்கு வந்து முன்பக்கம் வைக்கலாம், வடக்கு திசை பக்கம் வைக்கலாம். சரியா? நீங்கள் சில பேருக்கு வடக்கு பக்கம் முன்பக்கமும் வராது, வீட்டு நிலைப்பாட்டுக்கு ஏற்ற மாதிரி அது மாறுபடும். அப்படி இருக்கிறவங்க முன்னாடி வைக்க வேண்டாம், வடக்கு பக்கம் எந்த பக்கமாக இருக்கோ அந்த பக்கம் வைங்க. மருதாணி செடியை வைக்கலாம். மருதாணி செடி வைக்கிறது வந்து நல்லாயிருக்கும், குடும்பத்தில் ஒரு சந்தோஷம் இருக்கும், குடும்ப ஒற்றுமை இருக்கும், குடும்ப பிரச்சனை எதுவும் வராது. அப்படி பிரச்சனை வந்தாலும் சீக்கிரம் சார்ட் அவுட் ஆயிரும். குடும்பத்தில் கணவன் மனை உறவு இருக்கும், தாம்பத்தியம் நல்லாயிருக்கும், பெண்களுடைய மாங்கல்யம் நல்லாயிருக்கும், பெண்கள்கிட்ட லட்சுமி கடாட்சியம் இருக்கும். அதுபோக மருதாணி வந்து பலவிதமான பிரச்சனைகளுக்கு காரணமாக இருக்குது, தீர்வாக இருக்குது. சரியா? மருதாணி வந்து ரொம்ப முக்கியமானது, சுக்கரனுடைய அனுக்கிரமாக பார்க்கப்படுகிறது. அதுவும் மருதாணி வந்து மருத்துவ குணம் உள்ளது, தலைக்கு நல்லது, கேசத்துக்கு நல்லது, தலைமுடிக்கு நல்லது. அதுபோக உடம்புல பித்த சக்தி எடுத்துரும். உடம்புல பித்தம் இருக்குது பார்த்தீங்களா, பித்தத்தை எடுக்கிற சக்தி மருதாணிக்கு இருக்குது. ஸோ மருதாணி வந்து ரொம்ப முக்கியமாக பார்க்கப்படுகிறது. மருதாணி செடியை நீங்கள் வீட்டில் வளர்க்கலாம். ரைட் நேர்களே, இதெல்லாம் முக்கியமான செடியாக இப்போ நான் சொல்லியிருக்கிறேன். இது வந்து பொதுவான செடி. மருதாணி, கற்பூரவள்ளி, துளசி, இந்த 3 செடி வடக்கு பக்கம் வளர்த்திங்கன்னா உங்களுக்கு பண பிரச்சனை இருக்காது. வீட்டில் மகாலட்சுமி கடாட்சியம் இருக்கும், தொட்டத்தாரியம் தொடங்கும், காரிய அனுகூலம் இருக்கும். உங்களுக்கு ஜாதக ரீதியாக எந்த தசாபுத்தி நடந்தாலும் சரி, எந்த கிரகங்கள் எப்படி இருந்தாலும் சரி, நல்லபடியாக பார்க்கப்படுகிறது. குறிப்பாக குரு, சுக்கிரன், சந்திரன் நல்ல நிலைமையில் இருந்தாங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த செடிகளுடைய அந்த இது அமோகமாக இருக்கும். அது என்ன சொல்லுவாங்க, செடியோட வளர்ச்சி, இந்த செடிகள் வந்து வீட்டில் நல்லா வளரும். கிரகங்கள் நல்ல நிலைமையில் இருக்கணும். எல்லாருக்கும் வந்து செடி வளர்க்குற யோகம் இருக்காது. செடி வளர்க்குற யோகம் வந்து ஜனன ஜாதகத்தில் குரு, சுக்கிரன், சந்திரன் வலுவாக இருக்கிறவங்களுக்கு நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது. நான் எதுக்குன்னு சொல்லிட்டேன், அதை எந்தெந்த இடத்துல இருந்தால் எப்படின்னு அதை நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. சரியா நேர்களே? ராசிக்கு 4ஆம் இடம் குரு பார்க்கணும். அப்போனா மிதுனத்தில் இருக்கணும், இல்லைனா அவர் வந்து சிம்மத்தில் இருக்கணும், இல்லைனா மேசத்தில் இருக்கணும். உங்கள் ராசியில் வந்து குரு வந்து மிதுனம், சிம்மம், மேசத்தில் இருந்தார்னா கண்டிப்பாக தனுசுவை பார்ப்பார், ராசிக்கு 4ஆம் இடத்தை பார்ப்பார். அதுமாதிரி சுக்கிரன் ராசிக்கு 4ஆம் இடத்துல இருக்கணும், இல்லைனா ராசிக்கு 10ஆம் இடத்துல இருக்கணும். சரியா? இல்லைனா குரு 2ஆம் இடத்துல இருக்கணும், ராசிக்கு 2ஆம் இடத்துல இருக்கணும், இல்லைனா 2ஆம் இடத்தை பார்க்கணும். 2ஆம் இடத்துல எங்கேருந்து பார்ப்பாருன்னா மிதுனம், மேசம், இல்லாட்டி வந்து கும்பம், இந்த மாதிரி இடத்துலேருந்து பார்க்கணும். சரியா? இதெல்லாம் வந்து ஜோதிடத்தில் உள்ளே போய் பார்க்குறது, கிரகங்கள் எந்த இடத்துல இருந்தால் எந்த இடத்துல பார்வை விழும்னு சொல்கிறது. நான் உங்களுக்கு அது கூடுதலாக சொல்லியிருக்கிறேன், நிறைய சொல்லலை. நிறைய நேர்களுக்கு வந்து புரிய மாட்டேங்குது, அதனால் சப்ஜெக்ட் மட்டும் சொல்லிடுறேன். வாட்டர் மேபி ராசிக்கு 2 துலாமலையும் தனுசுலையும் வந்து குரு சுக்கிர தொடர்பு இருக்கணும். அந்த கிரகங்கள் இருக்கலாம், இல்லைனா அந்த இடத்த பார்க்கலாம். சுக்கிரனுக்கு ஒரு பார்வை தான், அவர் வந்து 2ஆம் இடத்தையும் 4ஆம் இடத்தையும் ஒரு இடத்துலேருந்து தான் பார்ப்பார், மேசத்துலேருந்து பார்ப்பார் அல்லது மிதுனத்துலேருந்து பார்ப்பார். குருக்கு 3 பார்வை இருக்கிறதுனால அவர் 3 விதமான இடத்துலேருந்து பார்ப்பார். அதை தான் நான் சொன்னேன். நான் அது சிலவருக்கு புரியாது. ரைட்டு, சரி சார். இப்போ வந்து ஜனன ஜாதகத்தில் ஒவ்வொரு கிரகங்கள் வலுத்திருக்கும். அந்த கிரகங்கள் வலுத்த கிரகங்கள் எதுன்னு நீங்கள் பார்க்கணும். எந்த கிரகம் வந்து உங்கள் ராசி கட்டத்தில் ஜனன ஜாதகத்தில் சுக்கிரங்குடியோ குருகுடியோ தனித்த புதங்குடியோ வரல்புரை சந்திரன் ஒளிச்சந்திரன் கூட சேர்ந்துருக்கும், அந்த கிரகம் சுபத்துவமாக இருக்குன்னு அர்த்தம். அந்த கிரகம் வந்து வலுத்திருக்குன்னு அர்த்தம். சரியா? ஒரு கிரகம் வலுக்கிறதுனா சுபகிரகங்களோட சேரணும். குரு, சுக்கிரன், புதன் அல்லது வளர்பிறை சந்திரன் கூட சேர்ந்துருக்கணும். வளர்பிறை சந்திரன்னா
இப்படி அப்படி பார்த்தோம்னா உங்களுக்கு வந்து வளர்பிறை சஷ்டியிலேருந்து தேய்பிறை பஞ்சமிக்குள்ளே நீங்கள் பிறந்திருக்கணும். இது வந்து ஜாதகத்தில் போட்டிருப்பாங்க, திதி போட்டிருப்பாங்க, பிறந்த திதி. அதுக்குள்ளே பிறந்திருந்தீங்கன்னா சந்திரன் ஒளிச்சந்திரனாக இருக்கிறாருன்னு அர்த்தம். இந்த அமைப்பில் இந்த கிரகங்கள் சேர்ந்து இருந்து சுபத்துவமாக இருந்துச்சுன்னா நல்ல பலன்களை கொடுக்கும். ஒவ்வொரு கிரகங்களுக்குமே ஒவ்வொரு செடி இருக்குது, செடி கொடி இருக்குது, மரம் இருக்குது. அதை சொல்கிறேன் நான். சூரியன் நல்லா இருக்கிறவங்க வீட்டில், சூரியன் ஜனஜாதத்தில் நல்லா இருக்கிறாரு அப்படின்னு இருக்கிறவங்க வந்து செம்பருத்தி பூ வளர்க்கலாம். செம்பருத்தி பூ வளர்த்திங்கன்னா சூரியனோட அணுக்கரம் அப்படியே கிடைக்கும். எதுலேயும் ஃபிட்னஸ் ஆயிடுவீங்க. நல்ல ஒரு யோகத்தை கொடுப்பார், ஆத்ம பலத்தை கொடுப்பாரு, காரிய அணுகத்தை கொடுப்பார், வைராயக்கத்தை கொடுப்பாரு, அரசு சம்மந்தப்பட்ட வேலையை கொடுப்பாரு, அனைத்திலும் ஒரு முன்னேற்றத்தை கொடுப்பாரு, தாப்பன் வழி சொத்தை கொடுப்பாரு, தாப்பன் வழி பாரம்பரியம், அந்தஸ்து, புகழ் எல்லாத்தையும் கொடுப்பாரு. இவங்க செம்பருத்தி செடியை வளர்க்கலாம். ஜனன ஜாதத்தில் நீங்கள் செக் பண்ணிக்கணும். அது வந்து உங்களுக்கு தான் தெரியும். நான் பார்த்தேன்னா சொல்லுவேன். இப்போ எங்கள்கிட்ட ஜாதகம் பார்க்குறவங்க சில பேர் கேட்பாங்க, நான் எந்த வீட்டில் என்ன செடி சார் வளர்க்கலாம் அப்படின்னா, நான் அவங்க ஜாதகத்தை பார்ப்பேன். எந்த கிரகம் வலுவாக இருக்கோ அந்த செடியை வளர்க்க சொல்லுவேன். சரியா? அது வந்து ஜாதகத்தை பார்த்து சொல்கிறது. இது வந்து தகவலுக்காக சொல்கிறேன். நீங்கள் வந்து உங்கள் ஜாதகத்தை நீங்கள் செக் பண்ணிக்கணும். சரியா? ஜனன ஜாதகத்தில் சூரியன் நல்ல நிலைமையில் இருக்கணும். குருவோடையோ சுக்கிரங்குடையோ தனித்த புதங்குடையோ இல்லைனா வளர்பிறை சந்திரன் பார்வையிலையோ பௌர்ணமி யோகத்தில் இருந்தாருன்னா சூரியன் நல்ல நிலைமையில் இருக்கிறாரு. அதுபோக சூரியனும் வந்து உச்சம் அடையணும். சிம்மத்திலேயோ மேசத்திலேயோ உச்சம் அடைஞ்சிருக்கணும். கெட்டு போயிருக்கக்கூடாது. சனி ராகு கேதுவோட சேர்ந்து கெட்டு போயிருக்கக்கூடாது. இப்படி நிறைய காம்பினேஷன் இருக்குது. அடுத்து சந்திரன் உங்கள் ராசியில் தான் இருப்பார். சந்திரன் வந்து குரு பார்வையிலையோ சுக்கிரம் பார்வையோ புதங்குடையோ சேர்ந்துருந்தாருன்னா சுபத்துவமாக இருக்காருன்னு அர்த்தம். ஒளிச்சந்திரனாக இருக்கணும். பௌர்ணமியை ஒட்டி போகிற சந்திரனாக இருக்கணும். சந்திரன் நல்லா இருக்கிறவங்க வந்து வேப்பமரம் வளர்க்கலாம். அருமையான அமைப்பு. வேப்பமரம் சக்தி வடிவம். சரியா? அதுமாதிரி செவ்வாய் நல்ல நிலைமையில் இருந்தாருன்னா, செவ்வாய் நல்ல நிலைமையில் இருக்கிறவங்க வந்து செண்பக மரம் வளர்க்கலாம், வில்வம் மரம் வளர்க்கலாம், கருங்காலி மரம் வளர்க்கலாம். இதில் வீட்டை வளர்க்க முடியலன்னா உங்கள் தோட்டத்தில் வளங்க. சரியா? தோட்டம் வேறு இடம் இருந்துச்சுன்னா அந்த இடத்துல நீங்கள் இந்த செடியை வாங்கி வளர்த்து மரமாக்கி பார்க்கலாம். செவ்வாய் இருக்கிறவங்க வந்து செம்பருத்தி செடியும் வளர்க்கலாம். சரியா? செம்பருத்தி செடியும் செவ்வாய் சம்மந்தப்பட்டவங்க வளர்க்கலாம். அடுத்து வந்து புதன் வளர்த்தவர்கள், உங்கள் ராசிநாதன் வளர்த்தவர்கள் வந்து துளசி செடி வளர்க்கலாம். இல்லைன்னா காய்கறி தோட்டம் போடலாம். எந்த காய்கறினாலும் போடலாம். கத்திரிக்காய், தக்காளி பழம், சாப்பாடுக்கு மனிதன் சாப்பாடுக்கு உண்டான காய்கறி. வெண்டைக்காய் ரொம்ப அருமையான அமைப்பு. சரியா? வெண்டைக்காவுக்கும் புதனுக்கும் ஒரு கனெக்ஷன் இருக்குது. வெண்டைக்காய் சாப்பிட்டா அறிவு வளரும்பாங்க, புத்தி வளரும் அப்படிம்பாங்க. புதன் ஒரு புத்திகாரகன். அதனால் வெண்டைக்காய் செடி போடலாம். வெண்டை செடி வந்து மேக்ஸிமம் வீட்டில் போட மாட்டாங்க, தோட்டத்தில் தான் போடுவாங்க. இருந்தாலும் கத்திரிக்காய், தக்காளி பழம், இந்த வெண்டை செடியும் மூடால் போட்டுக்கலாம். எல்லாமே வீட்டில் தான் போடணும்னு கிடையாது. உங்களுக்கு சொந்தமான இடத்துல போடலாம், உங்களுக்கு பாத்தியப்பட்ட இடத்துல போடலாம். இதெல்லாம் போட்டு நீங்கள் வளர்த்தீங்கன்னா வீட்டில் வந்து உங்களுக்கு வந்து சில சௌரியங்கள் இருக்கும், ஒரு பாசிட்டிவ் வைப்ரேஷன் இருக்கும். சரியா? பணம் தான் பிரதானம் கிடையாது, மற்ற விஷயங்கள் உங்களுக்கு சக்ஸஸாக முடியும். செடி வளர்க்குறது வந்து உயிரை வளர்க்குற மாதிரி, வீட்டில் ஒரு பிள்ளையை பற்றி வளர்க்குற மாதிரி, வீட்டில் வளர்ப்பு பிராணிகளை வளர்க்குற மாதிரி, பறவைகளை வளர்க்குற மாதிரி, அது மாதிரி செடி வளர்க்குறது வந்து ரொம்ப முக்கியம். அதைத்தான் வள்ளலார் சொன்னார். வாடிய பயிரை கண்ட போதெல்லாம் வாடினேன். ஒரு மனிதன் பூமியில் பிறந்துட்டாலும் ஒரு செடி வளர்க்கணும். இவர் யார் சொன்னார்? நம்ம மறைந்த விஞ்ஞானி, இந்தியாவின் ஜனாதிபதி அப்துல் கலாம் என்ன சொன்னார்னா, கிளி வளர்த்தேன் ஓடி விட்டது, கன்றுக்குட்டி வளர்த்தேன் அதுவும் ஓடி போயிடுச்சு, கிளி வளர்த்தேன் பறந்து விட்டுச்சு, கண்ணுக்குட்டி வளர்த்தேன் கண்ணுக்குட்டி வளர்த்தேன் அது ஓடிடுச்சு, ஒரு மரம் வளர்த்தேன் ஒரு செடியை வளர்த்தேன் ரெண்டும் வந்துருச்சு அப்படின்னாரு. ஏன்னா கிளி வந்து அந்த மரத்தில் உள்ள பழத்தை திங்க வந்துருச்சான், கண்ணுக்குட்டி வந்து அது இலைய மைய வந்துருச்சான். ஸோ ஒரு மனிதன் வந்து ஒரு மரமும் செடியை வளர்த்தானா எல்லாமே அவனை தேடி வந்துடும். மரம் செடி இருக்கிற இடத்துல பாருங்கள் பறவைகள் இருக்கும். பறவைகள் வந்து அங்கே வந்து கூடு கட்டும், பறவைகள் வந்து உட்காரும், மற்ற உயிரினங்களும் அங்கே வந்து இறை தேட வரும். ஓகே. அதுபோல் புதன் நல்ல நிலைமையில் இருக்கிறவங்க துளசி காய்கறி செடியில் வைக்கலாம். குரு நல்ல நிலைமையில் இருக்கிறவங்க பப்பாளி மரம் வைக்கலாம், வாழை மரம் வைக்கலாம், எலுமிச்சம்பழம் மரம் வைக்கலாம். சுக்கிரன் நல்ல நிலைமையில் இருக்கிறவங்க ஜனன ஜாதகத்தில் தென்னை மரம் வைக்கலாம். சுரக்காய் செடி, பயிர்க்குடி வைக்கலாம். பயிர்க்குடி தெரியுமில்ல, வீட்டத்தில் பயிர் தோட்டம் போடுவாங்க, பயிர்க்குடி குடியிலே வளரும். அந்த அவரை, மொச்சை, சுரக்காய் இது மாதிரி இதெல்லாம் வரும். பயிர்க்குடியில் வளர பயிர்கள், இதை போடலாம். அடுத்து சனி பகவான், சங்குப்பூ செடி தெரியும், ப்ளூ கலர்லேயும் வெள்ளை கலர்லேயும் இருக்கும், எல்லாம் ரெண்டும் கலந்துருக்கும். அடுத்து கிழங்கு வையல் போடலாம். கிழங்கு வையல் வந்து மேக்ஸிமம் வீட்டில் போட முடியாது, தோட்டத்தில் தான் போட முடியும். எள்ளு செடி வைக்கலாம், இதுவும் தோட்டத்தில் தான் வைக்க முடியும். சரியா? ஸோ சங்குப்பூ வீட்டில் வைக்கலாம். சனி பகவான் சுபத்துவமாக ஆகணும், சனி பகவானுடைய கஷ்டமெல்லாம் குறையணும் அப்படின்னு நினைக்கிறவங்க வைக்கலாம். அதுபோக கன்னிராசியில் இந்த தசாபுத்தி நடக்கிறவங்க வைக்கலாம். இப்போதைக்கு இந்த ராகு திசை, செவ்வாய் திசை, ராகு திசை, குரு திசை, சனி திசை, புதன் திசை நடக்கிறவங்க இந்த பயிர்களை வளர்ச்சிங்கன்னா அந்த தசையோட ஆதிக்கம் வெகுவாக குறையும். அடுத்து வந்து சனி பகவான்
ஆதிக்கம் வரணும்னா வன்னி மரம் வைக்கலாம், வில்வ மரமும் வைக்கலாம். சரியா? இதெல்லாம் வந்து கொஞ்சம் சுத்தமான ஒதுக்குப்புறமான இடத்துல தான் வைக்க முடியும். ராகு பகவான் மருத மரம் அல்லது திருவாச்சி மரம். சரியா? மருத மரம் அல்லது திருவாச்சி செடி அல்லது மந்தார செடி இதெல்லாம் கடையில் கிடைக்கும், ரேராக தான் கிடைக்கும். மந்தார பூலாம் கொஞ்சம் ரேராக தான் கிடைக்கும். ஸோ மந்தார செடியும் வைக்கலாம், திருவாச்சி செடியும் வைக்கலாம். அடுத்து கேது பகவான் மாமரம் வைக்கலாம், சிவப்பு அரளி வைக்கலாம். சரியா? சிவப்பு அரளிப்பூ எல்லா இடத்துலையும் கமர்ஷியலாக இருக்கும், எல்லா வீட்லையும் வைப்பாங்க. இப்போ சிவப்பு அரளி இருக்குது. ஸோ வீட்டுக்கு முன்னாடி சிவப்பு அரளி இருக்குன்னா அங்கே கேதுவுடைய ஆதிக்கம் இருக்குன்னு அர்த்தம். சரியா? இப்போ உங்கள் ராசியில் கேது பகவான் இருக்கிறாரு, அதனால் கேதுவோட ஆதிக்கம் இருக்கிறவங்க செவ்வரளி பூ வளர்க்கலாம், அதை பூஜைக்கு பயன்படுத்திக்கலாம். சரி நேயர்களே, இப்போ வந்து 9 கிரகங்களுக்குமே உண்டான நான் வந்து அந்த செடி மரம் அந்த கொடியை சொல்லியிருக்கிறேன். அவங்கவுங்களுக்கு அந்த தசாபுத்தி நடக்கிறவங்க அதை வளர்த்திங்கன்னா நல்லாயிருக்கும், பிரச்சனை தீரும், கஷ்டம் தீரும், நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது. சரியா நேயர்களே? இது நல்லபடியாக செய்யுங்க, காசு பணம் கூடும், கஷ்டம் தொலையும். இது வந்து நம்பிக்கையோடு தான் செய்யணும். ஏன்னா இது வந்து செடி கொடிங்கிறது வந்து நம்மை சார்ந்தது. இது ஒன்றும் மந்திரம் கிடையாது, மேஜிக் கிடையாது. எப்படி நம்ம ஒரு குழந்தைய பற்றி வளர்க்குறோமோ அதுபோல தான் செடியை வளர்க்குறதும் என்ன, அதுக்கு நம்ம தான் தாய் தப்ப மாதிரி தண்ணி ஊற்றி உரம் போட்டு வளர்க்குறோம். அதனால் அதை நீங்கள் எந்த நம்பிக்கையோடு வளர்க்குறீங்களோ அதுக்கு வந்து அது கண்டிப்பாக பாத்திரமாக இருக்கும், உங்கள் பிரச்சனையை கண்டிப்பாக தீர்க்கும், ஒரு பாசிட்டிவ் வைப்ரேஷன் இருக்கும். ஓகே நேயர்களே, இந்த வீடியோ இதோட நிறுத்திக்கிறேன். அடுத்தடுத்து தொடர்ந்து வீடியோ போடுறேன். இந்த செடியை நீங்கள் வளர்த்திங்கன்னா நிச்சயம் பணக்காரன் ஆகலாம், பணமழை பொழியும், நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது. வாழ்த்துக்கள். எல்லாம் வல்ல இறைவன் கன்னிராசி நேயர்களுக்கு சில சௌபாகியத்தையும் சில ஐஸ்வர்யத்தை சில நன்மைகளையும் கொடுப்பார். அனைத்து வளங்களை பெற்று தேக ஆரோக்கியத்துடன் தீர்க்காயலுடன் நீடியோடி வாழ்க, நிறைந்த வளம் பெறுக. நன்றி நேயர்களே.